ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு அப்பா அம்மா மனசுலயும் ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். நம்ம குழந்தை ஆரோக்கியமா சந்தோஷமா நீண்ட ஆயுளோட வாழணும். இந்த ஒரு ஆழமான ஆசை தான் பல வருஷமா ஏன் பல நூற்றாண்டுகளா நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வச்சுட்டே இருக்கு. இந்த கேள்விக்கு நம்ம பாரம்பரிய ஜோதிட நூல்கள்ல ஒன்றான வார்த்தை சில சுவாரஸ்யமான பதில்களை சொல்லுது. இது சும்மா பொதுவா பலன் சொல்ற நூல் இல்லைங்க. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், ஏன் பிறக்கக்கூடாத நேரம்னு சில கடுமையான விதிகளை இது சொல்லுது. வாங்க அந்த விதிகள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த வார்த்தை நூல் நிறைய விஷயங்களை பத்தி பேசினாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு குழந்தையோட ஆயுளுக்கு தான். அதனால நாம முதல்ல அந்த ரொம்ப அடிப்படையான விதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாம பார்க்க போற விதிகள்ல ரெண்டு விஷயம்தான் ரொம்ப முக்கியம். ஒன்னு லக்னம், அதாவது குழந்தை பிறக்கும்போது உதிக்கிற ராசி. இன்னொன்னு அதோட அதிபதியான லக்னாதிபதி. ஒரு ஜாதகத்தையே ஒரு கதைன்னு வச்சுக்கிட்டா இவங்க தான் அந்த கதையோட ஹீரோ மாதிரி. அவங்க எவ்வளவு பலமா இருக்காங்கங்கிறத வச்சுதான் குழந்தையோட வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது. இந்த நூல் சொல்ற முதல் மற்றும் ரொம்பவே முக்கியமான கண்டிஷன் அந்த ஜாதகத்தோட ஹீரோவான லக்னாதிபதியை பத்தி தான். ஒரு குழந்தைக்கு நல்ல நீண்ட ஆயுள் இருக்கணும்னா அதோட லக்னாதிபதி ஜாதகத்துல 8ஆம் வீட்ல இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம அது நீசமாகவும் இருக்கக்கூடாது. அதாவது அதோட முழு பலத்தையும் இழந்த நிலையில இருக்கவே கூடாது. சரி, முதல் விதி லக்னாதிபதி பத்தினதுனா, ரெண்டாவது விதி 8ஆம் வீட்டு அதிபதியை பத்தி. இந்த அதிபதியும் பலவீனமா இருக்கக்கூடாது, நீசமாகியும் இருக்கக்கூடாது. அதுபோக சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போய் தன்னோட சக்தியை இழக்கிற அஸ்தமனம்ங்கிற நிலைமையிலும் இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா 8ஆம் வீட்டு அதிபதியும் ரொம்ப வலுவா இருக்கணும். அப்போ ஒருவேளை இந்த 2 விதிகளும் மீறப்பட்டா என்ன ஆகும்? இந்த மூலநூல் சொல்றபடி அதோட விளைவு ரொம்ப நேரடியானது. குழந்தையோட ஆயுள்ல குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல இந்த விதிகள் எவ்வளவு முக்கியமானதா கருதப்பட்டிருக்குன்னு. இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த நூல் வெறும் குழந்தையோட ஜாதகத்தை வச்சு குழந்தையோட நலனை பத்தி மட்டும் பேசல. அதே ஜாதகம் அந்த குழந்தையோட அப்பா அம்மாவோட நலன் பத்தியும் சில கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்குது. அப்பாவோட நலனை பத்தி பேசும்போதும் இந்த வார்த்தை நூல் மறுபடியும் அதே 8ஆம் வீட்டை தான் கை காட்டுது. விதி என்ன சொல்லுதுன்னா, அப்பாவை குறிக்கிற 9ஆம் வீட்டு அதிபதி குழந்தையோட ஜாதகத்துல அந்த 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதோட விளைவு மறுபடியும் ரொம்ப நேரடியா சொல்றாங்க. அப்பாவோட ஆயுள்ல குறைபாடு ஏற்படலாம். அப்பாவுக்கு சொன்ன மாதிரியே அம்மாவுக்கும் ஒரு விதி இருக்கு. அம்மாவை குறிக்கிற 4ஆம் வீட்டு அதிபதி அந்த 8ஆம் வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடக்கூடாது. இதனால தான் ஒரு குழந்தையோட பிறப்புக்கான நேரத்தை, அதாவது முகூர்த்தத்தை செட் பண்ணும்போது இந்த விதிகளை ரொம்ப கவனமா பார்க்கணும்னு இந்த நூல் எச்சரிக்குது. இதோட விளைவும் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தாயாரோட ஆயுள்லையும் குறைபாடு ஏற்படலாம். அப்போ இந்த 8ஆம் வீடுங்கிறது குழந்தை, அப்பா, அம்மான்னு 3 பேரோட ஆயுளுக்கும் ஒரு முக்கியமான இடமா இந்த நூல் பாக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, நீண்ட ஆயுள்ங்கிறது ஒரு பகுதிதான். ஆனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா, இல்ல போராட்டங்கள் நிறைஞ்சதா இருக்குமா? இத பத்தியும் வார்த்தை நூல் சில கிரக அமைப்புகளை வச்சு விளக்குது. இங்க 2 முக்கியமான வீடுகளை பத்தி பேசப்படுது. ஒன்னு 6ஆம் வீடு, இன்னொன்னு 12ஆம் வீடு. லக்னாதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி மாதிரி முக்கியமான கிரகங்கள் 6ஆம் வீட்ல போய் உட்கார்ந்தா அது நோய், கடன், தேவையில்லாத வழக்குகள்னு சிக்கல்களை கொடுக்கலாம். அதே கிரகங்கள் 12ஆம் வீட்ல இருந்தா அது பெரிய நிதி இழப்புகளையும் செலவுகளையும், அதாவது விரயத்தையும் உண்டாக்கலான்னு இந்த நூல் சொல்லுது. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போதான் இந்த நூல் சொல்ற ரொம்ப நேரடியான ஒரு கடுமையான எச்சரிக்கைக்கு வரோம். பல விதிகளை விளக்கிட்டு வந்தாலும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. 8ஆம் பாவம் டேஞ்சர். இந்த இடத்துல டேஞ்சர்னு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அதோட தீவிரத்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அந்த வீட்டின் முக்கியத்துவத்தை அழுத்தமா சொல்றாங்க. அப்போ இந்த வார்த்தையின் நூல் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல, ஆயுளை தீர்மானிக்கிறதுல 8ஆம் வீடு ரொம்ப முக்கியம். 2வது, ஜாதகத்தோட முக்கிய அதிபதிகள் பலவீனமாகவே கூடாது. 3வது, 6ஆம் மற்றும் 12ஆம் வீடுகள் வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வரலாம். இது எல்லாத்தையும் சேர்க்கிற ஒரு மையமான செய்தி என்னன்னா, ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சு அதோட பிறப்பு நேரத்தை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான். இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கொண்டு வருது இல்லையா? அறிவியல், தொழில்நுட்பம்னு நாம இவ்வளோ வளர்ந்துருக்கிற இந்த காலத்துல இது மாதிரி பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு நம்மளோட நவீன குடும்ப திட்டமிடல்ல என்ன இடம் இருக்கு? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.